இந்த வருஷ கடைசியை முடிக்கும் போது நம்ம அநேகருக்கு சில கேள்விகள் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். விசுவாசிகளாய் நாம் எப்படி வரப்போகிற புதிய வருஷத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க நம்மை தயார்படுத்திக் கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம், பிதா நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு ஒரு தந்தை தன்னுடைய தோளின் பேரில் பிள்ளையை சுமந்து வருகிறதை போல அவர் நம்மை சுமந்து வந்தபடியினாலே நாம் இந்த நாளில் இருக்கிறோம். உன் பேரில் அவ்வளவு அன்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த கர்த்தரை நினைத்துக்கொள், அவரையே நீ ஆராதி, அவரிடத்தில் நீ அன்பு கூறு. அவர்தான் எல்லா நன்மைக்கும் காரணர். இரண்டாவது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16-18 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. நீ என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்று உலகத்தினுடைய சர்வ லோக அதிபதியாகிய கிறிஸ்துவினுடைய மகன் மகள். அப்போ நான் எதனால மகிழ்ச்சியா இருக்கணும்? நான் கர்த்தருடைய பிள்ளை. அடுத்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. கர்த்தர் தான் சொல்றாரு, நீ முதல்ல என்னோடு கூட உடைய உறவை பலப்படுத்திக் கொள். நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் என்கிட்ட பேசுவேன். ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்க்கும்போது என்னுடைய சக்தி இதை செய்தது என்று நீ சொல்ல மாட்டேன், கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லி நன்றியை செலுத்துவா. இதுதான் இந்த 3 வார்த்தை. உலகம் உன்னை என்ன பேரை வேணாலும் சொல்லி அழைக்கலாம், உன் ஜாதி, உன் குடும்பம், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அழைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீ யார் என்று சொல்லுகிறதோ நீ அவிதமாய் இருக்கிறாய். வருகிற வருஷத்துல எல்லா காரியத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு சுகதேகியான வாழ்க்கையை கொடுப்பார் என்கிற கர்த்தருடைய வல்லமையில விசுவாசத்தை வைத்து நாம் கடந்து செல்லுவோம்.